வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்றால் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நாம் ஒரு எதிர்முனையில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால், தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தால், ஆண்டவர் காரியத்தை ஜெயமாக, அதை மாறுதலாக நமக்கு என்ன செய்கிறார்? முடித்து கொடுக்கிறார். என்னவென்றால் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல எல்லாம் என்ன பதிந்திருக்கிறது என்றால், இப்படிதானா, இதுதானா லைஃப், இதுதானா வாழ்க்கை, இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை மாறாதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வராதா என்று நாம் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஜெயம் வர வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், உயர்வு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று, என்ன செய்யக்கூடாது என்று வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமான் மொர்தெகாய், அகஸ்வேரு ராஜா, எஸ்தர் ராணி, இவர்களை குறித்து அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆமான் யார்? மொர்தெகாய் யார்? அகஸ்வேரு ராஜா யார்? எஸ்தர் ராணி யார்? ஆமான் அகஸ்வேரு ராஜாவினுடைய 127 தேசத்துல ஒரு முக்கியமான உயர்ந்த, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்ததான ஒரு உயர்ந்த நபர். மொர்தெகாய் யார் என்றால் அந்த அரண்மனையில வாசற்படியில இருந்தவன். எங்க இருந்தவன்? வாசற்படையில. அதை இன்னொரு முறையில சொல்லணும்னா அவன் தான் அந்த அரண்மனையுடைய காவலாளியாய், வாட்ச்மேனாக என்ன செய்தான்? இருந்தான். அகஸ்வேரு ராஜா எஸ்தர் ராணி பட்டத்து ஸ்திரீயாக மாற்றப்பட்டால் மொர்தெகாயினுடைய வளர்ப்பு மகள். அந்த எஸ்தர் ராணிக்கு, எஸ்தருக்கு அவளுடைய பேர் அக்சால் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. தாயும் தகப்பனும் இறந்ததற்கு பின்பு அந்த எஸ்தரை, அக்சாலை மொர்தெகாய் தன் குமாரத்தியாக என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். தன் குமாரத்தியாக என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அந்த உயர்வுக்கு வரும் வரைக்கும் மொர்தெகாய் பல கஷ்டங்களை சகித்திருக்கலாம், பல இன்னல்களை சகித்திருக்கலாம், பல துன்பங்களை சகித்திருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை சகித்திருக்கலாம். ஆனால் எஸ்தர் ராணி மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார். அல்லேலூயா. மொர்தெகாயினுடைய வார்த்தையை மீறாத அந்த குமாரத்தி எஸ்தருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு உயர்வை என்ன செய்தார்? கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, துயரமானாலும் சரி. ஏன் இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் வைக்கப்பட்டது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல், கர்த்தருடைய வார்த்தையை அவன் இறுக பிடித்ததுனால உயர்வு தானாய் வந்தது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். காரியத்தை கர்த்தர் மாற்றுவாரா, மாற்ற மாட்டாரா என்று. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செயல்படுத்துகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அந்த கடைசி வார்த்தை தான், காரியம் மாறுதலாய். உங்களை யாரெல்லாம் ஜெயிக்கலான்னு நினைச்சாங்களோ,
அளவிட்டா இப்படி சொல்றேனே, நீங்க எந்த காரியத்திலெல்லாம் ஜெயம் எடுக்கப்படாதபடிக்கு அடிமைகளாய் இருந்தீர்களோ, மேலே வரக்கூடாதபடிக்கு உங்களுடைய தலையை தட்டி கொண்டிருந்தார்களோ, அந்த தட்டுதல் மத்தியில தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய நீங்கள் மேற்கொள்ளும்படி காரியத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி கொடுப்பார். இந்த வார்த்தை எனக்கு எப்பொழுது கிடைத்தது என்றால், நான் கொங்கராஜ் குறிச்சி போயிட்டு வரும்போது ஹோட்டல்ல உட்கார்ந்து நாங்கள் 9 பேர் சாப்பிட்டு விட்டு என்னுடைய வாகனத்தை நான் எடுக்கும்போது என்னுடைய சிந்தனைகள், ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தை எப்பொழுதுமே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிந்த உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குரியதான சிந்தனை என்ன செய்யும்? இருக்கும். அப்படி நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், காரியம் ஆறுதலாய் முடியும்பா, காரியம் ஆறுதலாய் முடியும் மறுபடியும் என் உள்ளத்துல சொல்கிறதான ஒரு சத்தம் எனக்குள்ள இருந்தது. எனக்குள்ள அந்த சத்தம் என்ன செய்தது? இருந்தது. அந்த சத்தம் வந்த உடனே வேதாகமத்துல இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான எல்லா காரியங்களுக்கும் வேத ஆதாரத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பேன், அளவிட்டால் கேட்பேன். அளவிட்டால் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய பழைய செய்திகள் இருக்கிறது, அதை கேட்பேன். எனக்கு ஒரு காரியம் வந்தால் அதை நான் செய்வேன். ஒன்று, நான் ஆராய்ந்து பார்ப்பேன். இரண்டாவது, அதை உறுதிப்படுத்தும்படி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய செய்தி நிறைய இருக்கிறது. அதுல ஏதாவது நான் அப்படியே பார்த்துட்டே வரும்போது எதையாவது ஒன்றை டச் பண்ணும்போது அதுல எனக்கு இருக்கும். இப்படியாக நான் சிந்திக்கும் போது இந்த வாரம் முழுவதும் சரியான அலைச்சல். நானா இந்த வார்த்தை எனக்குள்ள துணைச்சுக்கிட்டே இருக்கு, காரியம் மாறுதலா என்ன செய்யும் முடியும் என்கிற வார்த்தை எனக்குள்ள துணைச்சுக்கிட்டே என்ன செய்யுது இருக்கு. நேற்று காலையில ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பைபிளை திறக்கிறேன். இந்த பல நழுவி எதுல விழுந்தது மாதிரி, பால்ல விழுந்தது பாரு, அது நழுவி வாயில விழுந்தது மாதிரி நான் சிந்திச்சுட்டே இருக்கேன்ல. இந்த வார்த்தை கரெக்டா நான் பைபிளை திறந்த உடனே முதலாவது வந்து நிற்கு. அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை எவர்கள் நம்மை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்நாளிலே, அது வரைக்கும் ஆண்டவர் விட்டுட்டார். நல்லா என்னைய கவனிக்கணும், நீங்க பேசக்கூடாது. அந்நாளிலே எவர்கள் நம்மை எந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் மொர்தெகாயை விட்டுட்டார். அப்படித்தானே நான் சொல்லணும்? அப்படித்தானே அதனுடைய காரியம். அந்த நாள் வரைக்கும் மொர்தெகாய்க்கு இந்த ஆமானால் எவ்வளவோ நெருக்கடிகள் வந்திருக்கு, எவ்வளவோ நெருக்கடிகள் என்ன செய்திருக்கிறது வந்திருக்கிறது. கடைசியா பாருங்க, அந்த நெருக்கடியின் மத்தியில இந்த ஆமானுக்கு மொர்தெகாய் மேல மட்டும் கை வைக்க விருப்பம் இல்லை. அவன் ஜனங்கள் எல்லாரும் மேல என்ன செய்யணும்? சத்துரு உங்க குடும்பத்துல மட்டும், உங்க மேல மட்டும் கை வைக்க விரும்பல, உங்க குடும்பத்தில் மேலெல்லாம் கை வைக்க அவ விரும்புதான். அப்படி விரும்பும் போது என்ன நடக்குதுன்னா, மொர்தெகாயை போல நாம் ஜெபத்துல உறுதியாய் இருக்கும்போது காரியத்தை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றி கொடுக்கிறார், மாற்றி கொடுக்கிறார். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், சாத்தான் ஒரு தனிநபர் மேல கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியம். இந்த சபையை அழிக்க வேண்டும் என்றால் அவன் கைப்படுவது என் மேல போடுவான், என் மேல என்ன செய்வான்? போடுவான். உங்க குடும்பத்தை அழிக்க வேண்டும், யார் மேலேயாவது ஒருத்தர் மேல கை போடணும்னு நினைக்கும் போது அது அவனுக்கு அற்ப காரியமா இருக்கிறது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேருவின் ராஜ்யமும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் அழிக்க அவன் வகை தேடினான். அழிக்க, சத்துரு, சங்கரிக்க அப்படின்னா நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுவோம். அழிக்க என்ன செய்தான்? இன்னைக்கு எதிரிகள் அழிக்க வகை தேடும் போது அதுல ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் மொர்தெகாயை போல வசனத்திலையும் சாட்சியிலையும்
வார்த்தையிலையும் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். அதைத்தான் நான் கடைசி சொல்ல போறேன். இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில உயர்வு என்பது சாதாரண உயர்வு அல்ல, அது மென்மேலும் அந்த உயர்வு. அல்லேலூயா. அதனால இவன் ஜனங்கள் யார் என்பதை ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அந்த ஊழியக்காரனை மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரன் மேல் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும், அந்த ராஜ்யம் என்கிற விளாத்திக்குளத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் மேலையும் கை வைக்கணும்னு ஒருத்தன் எழும்பினால், அவன் என்னைக்கு எழும்பி இதை ஜெயமாய் நடத்துன்னு நினைக்கிறானோ அன்னைக்கு கர்த்தரே குறுக்காய் இறங்கி அத்தனை பேருக்கும் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அத்தனை பேருக்கு எதை கொடுப்பாரு? ஜெயத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்ம பாடுதன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில அறியாமல் நாம் பாடுகிறது அல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு கோணங்களையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டுதான் என்ன செய்கிறார் இருக்கிறார். சரி, அப்படி அழிப்பதற்கு அவன் செய்தது என்னன்னா, ஒருவர் 2 ரூபாயை கொடுப்பேன்னு சொல்ல 16,000 தாலந்து வெள்ளியை நிறுத்து அகஸ்வேரு ராஜாவினுடைய காரியக்காரன் கையில என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஒரு கிரயத்தை கொடுக்கிறான் பாருங்க. ஒரு கிரயத்தை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். ஒரு கிரயத்தை கொடுத்து நான் அவங்களை என்ன செய்வேன்? அழிப்பேன். அவங்களை என்ன செய்வேன்? அழிப்பேன். 9வது வசனத்துல 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு சம்மதியா. ராஜாவுக்கு இப்ப ராஜா சம்மதிக்கணும். இவ்வளவு பேரையும் அழிக்கிறதுக்கு யாரு சம்மதிக்கணும்? ராஜா சம்மதிக்கணும், சத்துரு சம்மதிக்கணும், பொய்யன் சம்மதிக்கணும், பிசாசு சம்மதிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் சம்மதிக்கணும். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிறதான சூழ்நிலைமை இதுதான். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்ய போகிறார்? எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் என்ன செய்வேன்? இப்ப ரேட்டு பேசியாச்சு. அப்போ கூலிப்படை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கும் கூலிப்படை என்ன செய்திருக்கு? ரேட்டு பேசுனவங்க யாரு? நான் சொல்ற தப்பா சரியா? கூலிப்படை அன்னைக்கு என்ன செய்திருக்கு? இருந்திருக்கு. ஒரு ஜனத்தை அழிப்பதற்கு கூலி பேசுதான். 10,000 16 தானே, 16,000 வெள்ளி காசை நான் என்ன செய்வேன்? இப்போ அதை கணக்கு பண்ணோம்னா, அந்த வெள்ளி காசை கணக்கு பண்ணோம்னா இப்போ எத்தனையோ கோடிக்கு என்ன செய்யும்? போகும். அப்போ ஒரு கூட்டத்தை அழிப்பதற்கு, சங்கரிப்பதற்கு அந்நாட்கள்ல கூலி பேசினது போல ஆமான் என்ன செய்கிறான்? கூலி பேசுகிறான். ஆமானுக்குள்ள இருந்த 3 குணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் நமக்கு முடித்து நாம் ஜெயத்தோடு இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்படணும்னா நானா எடுத்ததான காரியங்கள். ஒன்று, அவனுக்குள்ள ஆணவம் இருந்தது. என்னை காட்டிலும் இந்த தேசத்துல பெரியவன் 7 மந்திரிமார்கள் இருந்தார்கள். அந்த 7 மந்திரிமார்களும் யாருக்கு கீழே தான் இருந்தார்கள்? ஆமானுக்கு கீழே தான் இருந்தார்கள். ஒன்று ஆணவம். என்னை காட்டிலும் யோசேப்புக்குள்ள அந்த ஆணவம் வரல. அதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் மாம்சிக பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். யோசேப்பு யாரா இருந்தான்? பார்வோனுக்கு யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல 2வது நபராக, 2வது ராஜ்யத்தின் 2வது நபராக என்ன செய்தார்? பார்வோன் சிங்காசனத்துல மட்டும்தான், மீதி ஆள்கை செய்கிறதுல யாரு? யோசேப்புக்குள்ள அந்த ஆணவம் என்ன செய்யல? வரல. இந்த ஆமானுக்குள்ள அந்த ஆணவம், நான் யாருன்னு தெரியல, இந்த பையன் மரியாதை கொடுக்க மாட்டான், மதிப்பு கொடுக்க மாட்டான், ஆணவம். 2வது, அவனுக்குள்ள மனமேட்டிமை இருந்துச்சு. இந்த மனமேட்டிமை இருக்கு பாருங்க, இது பயங்கரமான ஒரு காரியம்.
மனமேட்டிமை மட்டும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு 2-3 வசனங்களை நீங்க வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:5-18. மனமேட்டுமே இல்லவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இவனுடைய மனமேட்டிமை இவனுக்கு தண்டனை கொடுத்துச்சா கொடுக்கலையா? நல்லா என்னை கேளுங்க. இவனுடைய மனமேட்டின்மை இவனுக்கு தண்டனை கொடுத்துச்சா கொடுக்கலையா? கொடுத்துச்சு. நமக்குள்ள ஆண்டவர் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் உயர உயர நாம் சிறுக வேண்டும், அவர் நம்மில் பெருக வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுகணும். யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொல்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம் என்று நினைக்கிறேன். அவன் சொல்கிறதான காரியம் என்ன? இயேசு என்னில் பெருக வேண்டும், நான் அவரில் என்ன செய்ய வேண்டும், நான் எனக்குள்ள என்ன செய்யணும். அப்போ மனமேட்டிமை இல்லாதவர்கள் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் ஏசப்பா 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 ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இந்த வார்த்தைக்கு மறுவார்த்தை என்ன செய்யாது, வராது. மனமேட்டிமை உள்ளவனுக்கு அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு என்ன செய்யான், தப்பான். 2வது வசனம் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. ஒரு மனுஷன் கீழே விழுத்து போறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்ந்தவன் கெட்டு போனா வறுச்சட்டியில போட்டு வறுக்கிறதுக்கு கூட என்ன செய்ய மாட்டானா, உதவ மாட்டான். ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கும் போது நம்ம ரொம்ப ஞானமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஞானமா இருக்கும். வாழ்வை கொடுத்திருக்கும் போது அந்த இயேசுவின் சமூகத்துல, தேவ சமூகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும், இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட அதுக்கு வாசிங்க. ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில நடந்ததான காரியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 நாளாகமம் 32:25. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதான காரியம், அந்த மனமேட்டின்மையினால என்ன மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் பாருங்க. ஆண்டவர் நமக்கு உயர்வை கொடுக்க 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 அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அவருடைய பாதத்துல சரணடைஞ்சோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அவருடைய பாதத்துல என்ன செஞ்சிடணும்? நமக்கு ஒரு உயர்வு யார் மூலமா வருதோ, அந்த உயர்வு வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே சரணடைஞ்சோம். இங்க பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானா, அந்த மனமேட்டிமை அந்த மனமேட்டின்மையினால் உண்டான காரியம் அவன் மேல மட்டும் வரலையாம். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பம், நம்முடைய சபை, யாருக்குள்ள இந்த மனமேட்டிமை வந்து முதலாவது தேவனுடைய கடுங்கோபம் மூழுவதற்கு காரணம் என்ன சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய கோபம் மூழுவதற்கு காரணம் என்ன? அளவிட்டால் ஆசீர்வாத குறைவுகள் காணப்படுவதற்கு என்ன? மனமேட்டிமை. என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வந்துச்சுனாலே நாம் அழிய போறோம். அதுக்கு பதிலாக என்னால எதுவும் சாதிக்க முடியாது, எனக்குள் இருக்கும் இயேசுவால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அந்த கடுங்கோபம் யார் மேல முண்டிச்சோ? முதலாவது அவன் மேல, 2வது குடும்பத்தின் மேல, தேசத்தின் மேல, 3வது நம்முடைய பிள்ளைகள் மேல. நமக்கு ஒரு உயர்வு வரணும்னா 1 ஆணவம் இருக்கக்கூடாது, 2 மனமேட்டிமை இருக்கக்கூடாது, 3வது என்ன இருக்கணும்னா இணங்குதல் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இணங்குதல் இருக்கணும். அவன் இந்த காரியத்தை சொன்ன உடனே எஸ்தர் ராஜாத்தி விருந்து கொடுக்கல, எஸ்தர் ராஜாத்தி பட்டு சொல்லிட்டா. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவன் யார் அப்படின்னு கேட்கும்போது
இந்த துஷ்டன், இந்த சத்துருவாகிய ஆமான்னு சொல்லும்போது ஆமான் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தா உண்மையிலே அது அவனுக்கு ஒரு பெரிய காரியமா என்ன செய்திருக்கும், மாறியிருக்கும். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். சிலுவையில் அறைய கொண்டு போயாச்சு. நான் அவனுக்குள்ள என்னது வரல, இணக்கம் வரல. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால். பாருங்க, அதிபதியின் கோபங்கிற இடத்துல நான் சொல்றேன், இயேசு ராஜாவின் கோபம் நம்மேல் எழும்பினால் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அவருடைய ஸ்தானத்திலே விழுந்து கிடந்தோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. அவன் பாவம் செய்து விட்டான். காத் என்கிற தீர்க்கதரிசி போய் கண்டித்து விட்டான். கண்டித்த உடனே அவன் எங்கேயும் போகவில்லை, நேரே தேவனுடைய சமூகத்துல போய் என்ன செய்கிறான், சொல்ல மாட்டேங்கிற தேவ சமூகத்துல போய் என்ன செய்கிறான், விழுந்துட்டான். விழுந்து எல்லா மந்திரிமார் எல்லாரும் வந்து எலும்புமையா சாப்பிடும் சொன்னாலும் எலும்பவே மாட்டேன். நான் தேவ சமூகத்துல இணங்குறேன், தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே விழுந்து கிடந்தான். என் அன்பு தேவனுடைய சின்னமே, அதிபதியின் கோபம், இயேசு ராஜாவினுடைய கோபம் நம்ம மேல எழும்பும் போது நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி இணங்குதல் அது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கு. இன்னைக்கு அநேகருக்குள்ள இணக்கங்கள் இல்லை. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதான காரியம் இதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தினுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறதான காரியம் இதுதான். ஐயனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, ஆமானுக்குள்ள இந்த 3 காரியங்கள் இருக்க போய் அவன் எப்படியாயிலும் இந்த யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தானே. யூதர்களை மேற்கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், மாம்சிகத்தினால யாரும் யாரையும் மேற்கொள்ள முடியாது. நாம் மாம்சிகத்தினால் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தால் நாம் தோல்வியை பெறுவோம். யாரை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் ஜெயம் பெறுவார்கள். அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். இங்க நடந்தது அதான். ஏன்னா மாம்சிகமான ஆலோசனை கொடுப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மனைவியும் அவனுக்கு இருக்கிறதான எல்லா மந்திரிமார்களும் அவனிடத்துல சொல்லுகிறார்கள், நாளைக்கு நீ ராஜாவினிடத்துல போக வேண்டும், போய் என்ன செய்ய வேண்டும், பெர்மிஷன் கேட்கணும். எதுக்கு? 50 அடி உயரத்தில் இருக்க தூக்கு மரத்துல முருதைக்காவை என்ன செய்யணும், தூக்கி போடணும். முருதைக்காவை என்ன செய்யணும், தூக்கி போடணும். நீர் போய் பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா நீர் ஒரு ஆளு தான். துணிந்து எங்கே போகலாம், ராஜ அரண்மனைக்குள் என்ன செய்யலாம், போகலாம். ஈவன் எஸ்தர் ராஜாத்தி கூட அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அரண்மனைக்குள்ள போகும்போது ராஜா செங்கோலை நீட்டினால் மட்டும்தான் உள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படி உயர்ந்த எண்ணத்துல இருக்கிறவனுக்கு இந்த தாழ்ந்த புத்தி ஏன் வந்துச்சு? அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு இந்த தாழ்ந்த புத்தி வருவதற்கு காரணம் என்னன்னா, மாம்சிகம் கிரியை செய்தது, ஆவி கிரியை செய்யவில்லை. எது கிரியை செய்தது? மாம்சிகம் என்ன செய்தது? கிரியை செய்தது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்குல்ல, நீர் போய் என்ன செய்யணும். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனமா, 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும், பாருங்க, அவன் மனைவி அவன் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, 50 அடி தூக்கு மரத்தை செய்து அவனை என்ன செய்யணும், அதுல முருதைக்காய் தூக்கி போடணும். நீர் போய் பெர்மிஷன் வாங்கும், நீர் போய் பெர்மிஷன் வாங்குன்னு சொல்லி சில குடும்பத்துல தவறுதலான ஆலோசனைகள் கொடுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, தவறுதலான ஆலோசனை கொடுக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. ஆகாப்பினுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவி தூண்டிவிட்ட படிகாரம் பொல்லாப்பானதை என்ன செய்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பம்
ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம்னா யாருக்கும் பொல்லாப்பு செய்யாதீங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. உங்களுடைய குடும்பத்துல மாம்சியம் செயல்படாமல் ஆவி பரிசுத்தாவின் தேவன் செயல்படுவதற்கு பூரணமாய் ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் உயர்வு வரும். இல்லையா? சரி, இவன் பெர்மிஷன் கேட்க போயிட்டான். பெர்மிஷன் கேட்க போறதுக்கு முன்னாலே நாம் அவனை மேற்கொண்டு விடலான்னு நினைக்கிறாங்களா, அந்த யூதர்களுக்கு ராஜா யார் என்பது ஆமானுக்கு தெரியாது. யூதர்களுக்கு ராஜா யார் என்பது யாருக்கு தெரியாது? ஆமான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாம் மாம்சிகம். நல்ல இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பிரமாணங்களை கை கொள்ளணும், தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இந்த ஆமானுக்குள்ள இல்லை. என்ன செய்யல? இல்லை. அதனால ராஜாவிட்ட பெர்மிஷன் கேட்க போகும்போதே முதல் அடி அந்த 6ஆம் அதிகாரத்தில் விழுது அவனுக்கு. நீங்க ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னால ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும்னா, ராஜா யாருடா அந்த அரண்மனை முற்றத்துல உலாவி கொண்டிருப்பதுன்னு கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ஆமான் உள்ள வரட்டும். இவன் வாயை திறக்க முன்னாலே அவரே கேட்கிறாரு, ராஜா கண்ணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இருதயத்திலிருந்து இல்லைன்னு சொல்லிவிட்டான். என்னை தவிர யாரை ராஜா கணம் பண்ணுவார்? ஏன்னா கணம் பண்ணுவதற்கு நைட்லயே ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி சொப்பனத்துல கர்த்தர் கிளீனா நினைக்கிட்டாரு சொல்லிட்டார். அவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எவர்கள் எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் உங்களை தொடக்கூடாதபடிக்கு நீங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் சரியா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களுக்காக யார் யுத்தம் செய்வார்? கர்த்தர் அங்க யுத்தம் செய்கிறார். இவன் போன உடனே சொல்லிட்டான், சரிப்பா. இந்த 6ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ராஜா சொல்றாரு, நீ சொன்னதில் ஒன்றும் தவறாமல் குறையாமல் வாசல்ல உட்கார்ந்துருக்காமல முருதைக்காய் அவனுக்கு போய் செய்யணும்னு இவனுக்கு உடம்பு அத்து போயிட்டு உடைய உள்ள என்ன செஞ்சிட்டு, ஆகா எவனை அழிக்கிறதுக்கு நான் வந்தேனோ, எவனை அழிக்க வேண்டும், எவனை தூக்கி மரத்துல தூக்கி போட வேண்டும் என்று கேட்பதற்கு வந்தனோ அவனுக்கு இவன் போய் பணிவிட செய்தான். முருதைக்காயை கூப்பிட்டான், நல்ல குளிப்பாட்டினான், நல்ல வஸ்திரங்களை உடுத்தினான், நல்ல செண்டு கிண்டல அடிச்சான், எல்லாத்தையும் செய்து ராஜாவினுடைய குதிரையில ஏறினதுக்கு அப்புறம் இவங்க பேச முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, உனக்காக நான் சகல காரியத்தை மாற்றி உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன். அதனால உனக்கு விரோதமா எழும்புகிற அந்த ஜனத்தின் மத்தியில நீ வாயே திறக்காத, சத்தங்கிட்டாம இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. உனக்காக நான் என்ன செய்வேன்? குதிரையில யாரையாச்சு, குதிரையில யாருனது மட்டும் இல்ல, முன்னால போது மேளங்கள் போக ராஜாங்க கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு சொல்லுங்க, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமா என்ன செய்யணும்? செய்யப்படும். யாரு சொல்லணும் இந்த வார்த்தைய? சொல்லுங்க, யாரு சொல்லணும்? தூக்கு மரத்துல போடுவதற்கு பெர்மிஷன் வாங்க வந்தவன் சொல்லணும். அதுதாங்க, நம்மளை அழிக்க வந்தவனை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் கிறிஸ்தவ வட்டாரத்தையும் அழிக்க வந்தவனை தேவன் நமக்கு சாதகமாய் மாற்றும் இந்த எழுப்புதலின் காலத்துல கர்த்தர் இந்த சபையை வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை கொட்டி ஆவிலை நிரம்பி அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை நமக்குள்ள இறங்கும்படியாக. அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அப்போ ஆண்டவர் இந்த காரியம் மாறுதலாய் முடிவதற்கு நமக்குள்ள 3 காரியத்தை செய்தார். அதை நான் வேகமாக சொல்லிட்டு நான் ஜெபத்துக்குள்ள உங்களை நடத்தல நினைக்கிறேன். 3 காரியங்களை செய்கிறார். 1, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சிலர் சொல்லுவாங்க, இது முன்னோர்களுடைய சாபம், இது பாவத்தினால வந்த சாபம். பாவத்தினால வந்த சாபமா இருந்தாலும்
முன்னோர்களினால் வந்த சாபமா இருந்தாலும் நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றே அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கி விட்டது. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றே அந்த சாபம் உங்களை விட்டு என்ன செய்துட்டு நீங்கிட்டு. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தேவன் தெளிவாய் அழகாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல். உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, பீலேயாம் யாரு சொல்லுங்க? பீலேயாம் யாரு? ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்களே, அவர்களும் உனக்கு விரோதமாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்காமல் நாம் ஜெபிக்கிற நபர்கள், தேவனோடு இசைந்திருக்கிறவர்கள், தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள், அவருடைய பாதத்தில் ஒரு ஆயக்காரனை போல ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறபடினால ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். நாம் அன்பு கூறல, அவருடைய சமூகத்துல காத்து கிடக்கிறோம்ல, அவருடைய சமூகத்துல ஏசப்பா 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 எது எடுத்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு காத்து கிடக்கிறோம்ல, அந்த காத்து கிடக்கிறவருக்கு மேல யார் அன்பு கூறுகிறார்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யார் அன்பு கூறுகிறார்? கர்த்தர் அன்பு கூறுகிறார், தேவன் அன்பு கூறுகிறார், இயேசு அன்பு கூறுகிறபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர், அப்படி இருக்குல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. அதான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சாபத்தை கர்த்தர் மாற்றி, அந்த சாபமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை என்ன செய்கிறார்? சிலர் சொல்றாங்க, இது முன்னோர் செய்த பாவம், இது அவங்க செய்த பாவம், இது இவங்க செய்த பாவம். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட சரியா இருந்தால் அந்த பாவம் 4 தலைமுறைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கங்களும் 1000 தலைமுறை மட்டும். அவருடைய இரக்கங்கள் எத்தனை தலைமுறைக்கு? சொல்ல மாட்டேங்கல. எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு. 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய இரக்கம் நமக்கு வரணுமா? தேவன் நம்முடைய காரியங்களை மாறுதலாக்கி இந்த மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கொடுத்தது போல நமக்கு ஒரு உயர்வு வர வேண்டுமா? பின்னால சொல்றேன், இந்த சாபத்தை கர்த்தர் எப்படி மாத்தினாரா? ஆசீர்வாதமாய் மாற்றினார். 2வது கடன். கடன் கடன் மாறி வாழ்வு வரும். கடன் மாறி வாழ்வு என்ன செய்யும்? வரும். கடன் 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 பிரச்சனைனால் நான் என்ன செய்கிறது? நான் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? திகைத்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அந்த கடனை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஜீவனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மறைக்காமல். நமக்கு ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னா நாம் நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில் மறைக்காமல். கடன் பட்டாச்சு, அவ மறைக்கல. உன்ட்ட என்னமா இருக்கு? ஒரு கூட என்ன இருக்கு? ரைட், போ. பிள்ளைகள் எத்தனை சொல்லல, ஆனா பிள்ளைகளும் சொல்லப்பட்டிருக்கு. 1க்கு மேற்பட்டதான பிள்ளைகள். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் அவள் தேவனை மறக்கவில்லை, ஊழியக்காரனை மறக்கல, சபையை என்ன செய்யல, மறக்கல. நேரே போறா, எல்லாத்தையும் மூடி வச்சுச்சு. ஐயா, எல்லாம் நிரம்பி இருக்கு, நான் என்ன செய்ய? தேவனுடைய மனுஷன் சொல்கிறார் 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுதேன்,
தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் நடப்பிக்கிறதான தேவன், காரியம் மாறுதலாய் இருந்து முடியும் என்று சொன்னதான தேவன் சொல்றாரு, உங்க கடன்கள் எதுவா இருந்தாலும் முதல்ல உள்ள படிகாரம் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. உள்ள படிகாரம், ஆண்டவரே I am zero, you make me hero. நான் ஜீரோவாக இருக்கிறேன், ஆனா இப்பொழுது நீர் என்ன செய்ய வேண்டிய ஹீரோவாக என்ன செய்யணும்? உள்ளதை செய்யணும். பரிசேயனை போல போய் நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விட்டுருவார். அதுக்கு பதிலா எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு முன்னால நம்ம யாருதான்? எத்தனை கோடி இருக்கட்டுமே. இப்ப எல்லாம் அந்த கோடீஸ்வரர்கள்லாம் வசமான காரியத்துல மாட்ட போறாங்க. ஒரு காரியம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எப்ஸ்டீபனா அதுல 30 லட்சம் பக்கம் இருக்கா. 30 லட்சம் பக்கத்துல அந்த காலத்துல இந்த காலத்தோட தப்பு செய்தவங்க, அதை நான் சொல்லதுக்கு விரும்பல, பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் அங்க போய் என்ன செய்ய போறான்? மாட்ட போறான். அங்க போய் என்ன செய்ய போறா? மாட்ட போற. நம்ம இந்தியாவில் உள்ளவங்களே என்ன செய்ய போறாங்க? மாட்ட போறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் அல்ல. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவுதான் நமக்கு உயர்வு வந்தாலும் அப்படியே சமூகத்துல காத்து கிடக்க காத்து கிடக்க காத்து கிடக்க அந்த கடன்கள் எல்லாம் மாறுது. அல்லேலூயா. கடன்கள் எல்லாம் என்ன செய்யுது? நீ அதை போய் விற்று. என்ன என்பது அபிஷேகம். நாம் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும்போது, எப்பொழுது காரியம் மாறுதலாய் முடியும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிரம்பிக்கிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் பாத்திரம் எப்பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது என் பாத்திரம் என்ன செய்கிறது? அப்போ உங்க குடும்பத்துல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அந்த அபிஷேகம் குடும்பத்துல நிரம்பி வலியணும். இல்லையா? சொல்ல மாட்டேங்கீங்களே. நிரம்பி என்ன செய்யணும்? வலியணும். நிரம்பி என்ன செய்யணும்? வலியணும். இப்போ 12 ரூபா கொடுத்து தண்ணி குடிக்கிறீங்க வண்டியில. அந்த தண்ணியை திறந்து கொடுக்கிறவன் உரிச்சிட்டாது குடத்துல இருந்து கீழே விழுந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? தூக்குவோம். தூக்கும்போது நிறைய அப்படியே தூக்குதோம். கைட்டு ரெண்டு கை தண்ணியை கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்தோம்? தூக்குதோம். அதே போல அபிஷேகம் நம்முடைய குடும்பத்துல நிரம்பி வலிய ஆரம்பிச்சிட்டுன்னா நம்முடைய காரியம் எதுவா இருந்தாலும் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் மாற்றுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். விசுவாசிக்கிற நமக்கு என்ன செய்யும்? ஆகும். அல்லேலூயா. ஆகையினால் என் அன்பு தேவனுடைய சனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கடன் முழங்கால் போட்ட உடனே இவன் வந்துருவானா அவன் வந்துருவானா இவன் வந்துருவானே, நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் வந்துருவான் அவன் வந்துருவாங்கிற எண்ணத்துல முழங்கால் போடாம இயேசு என்னோடு கூட வருவார் என்கிற எண்ணத்துல நீங்கள் முழங்கால் போட்டு வச்சுன்னா அபிஷேகம் உங்களுக்குள்ள பாய்ந்துகிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் பாய 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 ஏதோ ஒரு வழி திறக்கப்படுகிறது. அந்த வழி திறக்கப்பட்ட உடனே எல்லா சூழ்நிலையுமே அடைப்பதற்குரியதான வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய போகிறார். அல்லேலூயா. தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் மதகுகள் என்ன செய்யுமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் பலகணிகள் திறந்து நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? ஒளிந்தருளுவா. அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வேணும்னா உள்ளதை சொல்லணும். அபிஷேகத்தினால் நிரம்பணும். நிரம்பும் போது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணுவதற்குரிய வாசலை கர்த்தர் அங்க திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. 3வது வனாந்தரம். வனாந்தரத்துல இருந்தா உயர்வு எப்படிங்க வரும்? காரியம் எப்படிங்க மாறுதலா மாறியும்? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. சவுல் தவறு செய்ததுனால
கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டான். அவன் மனஸ்தாபப்படும் போது ஊழியக்காரனும் சேர்ந்து மனஸ்தாபப்படுதான். அவங்களுக்கு சொல்றேன், நீங்க சரியான வழியில நடந்துகிட்டு இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க வழி தவறி போனா தேவன் துக்கப்படுவது போல ஒரு உண்மையான ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்வான்? துக்கப்படும். அவன் துக்கப்பட்ட என்ன ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துதாரு, போ ஈசாய் வீட்டுக்கு போ. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஈசாய் வீட்டுக்கு போ. அங்க ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். 7 பேரு 8 பேர் இருக்கிறா. 7 பேரு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறா. மிலிட்டரிக்கு தகுந்த ஆளு, ராணுவத்துக்கு தகுந்த ஆளு, யுத்தத்துக்கு தகுந்த ஆளு. ஒருத்தனா வார. நான் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கல. எப்பா சாமுவேலே, நீ மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிற, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் எதை பார்க்கிறேன்? உங்க இருதயத்தை கர்த்தர் என்னண்டாய் கொடுங்க. உங்க இருதயத்தை யாருக்கு பார்க்கிறாரு? இன்னைக்கு இருதயம் திறக்கப்படணும். இருதயம் திறக்கப்பட்டதான் காரியம் மாறுதலா என்ன செய்யும் முடியும். அல்லேலூயா. எல்லாரும் போயாச்சு. வீட்டுல இருந்து 7 பேரும் வந்து பிரசன்ட் பண்ணியாச்சு. ஆண்டவர் இவன்களில் ஒருவனையும் நான் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ ஈசாய் கேட்கிறான் 11ஆவது வசனத்துல. ஈசாய் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? வேறு யாராவது என்ன செய்கிறார்களா இருக்கிறாள்னு கேட்கும் போது அவன் சொல்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல என்ன செய்கிறான்? வனாந்தரத்துல இருக்கிறான். உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் மாற்றி கொடுக்க அவரால முடியும். அல்லேலூயா. வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காயா. அப்போ சாமுவேல் சொல்தான், ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு, அவன் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், இவன் தான். இன்னைக்கு இந்த விளாத்துக்குளத்தின் பகுதியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்களும் நானும் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை வனாந்தரம் இருக்கா, கவலைப்படாத. வாழ்க்கை வனாந்தரம் இருக்கா, கடனா இருக்கா, சாபமா இருக்கா, கவலைப்படாத. நான் உன் மேல ஒரு அபிஷேகத்தை என்ன செய்ய போறேன்? ஊற்ற போறேன். சரி, அப்படி அவனை கூட்டு வந்தாச்சு. 13ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. 13ஆவது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புதாரு. காரியம் மாறுதலாய் முடிவதற்கு இந்த சபையில் இருக்கிற உங்களை கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன விரும்புகிறாரு? இதுவரைக்கும் இந்த காரியம் எனக்கு நடக்கல. நான் எத்தனையோ காரியத்துல தவண்டு போயிட்டேன். பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல துன்பங்கள், பல தேவையில்லாத வார்த்தைகள், இவைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு மாறுதலாகி முடியணும்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுகிறார். எதை ஊத்துதாரு? சொல்ல மாட்டேங்கல. எதை ஊத்துதாரு? என் கூட வந்தாதான் உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். எதை ஊத்துதாரு? அபிஷேகத்தை என்ன செய்தாரு? ஊற்றுகிறார். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அபிஷேக கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே, விளாத்தி குலத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். எங்க வேலை இப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க அபிஷேகிக்கப்படணும். உங்க தலையின் மேல, உங்க குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கை, இல்லை என்கிறதான வார்த்தை, ஒன்றுமில்லை என்கிறதான வார்த்தை மாறி எல்லாம் உடையவர்களாய் கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். அப்ப அந்த அபிஷேகம் எனக்குள்ள இறங்கணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரே ஒரு நிமிடம் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி, ஆண்டவரே, அன்று தாவீதுக்குள்ள இறங்கின அபிஷேகம் இன்று எனக்குள்ள இறங்கட்டும், என்னுடைய வனாந்தரமான வாழ்க்கை மாறட்டும் என்று பெருமைகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி, அப்பளுக்கு இப்பளம் தட்டக்கூடாது, சாணி தட்டக்கூடாது, நல்ல கரங்களை கொட்டி அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தலையின் மேல இறங்கும்படியாக
Bala bala lebi shandura rabara baudara lebi kana ekunala bala bala lebi endura rabara baudara lebi kamala bala lebi shandura rabala ba ekunala bala ba endara lebi kamala ba நாகரிகமான கைத்தட்ட வேண்டாம். முழு பலத்தோடு கூட, முழு சிந்தனையோடு கூட, முழு இதயத்தோடு கூட நீ கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் என்றால் அதே கொம்பின் அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஓ ரபால பாலாலிபி சந்துரா ரபால பௌதராரிபி கானால பால பௌதராரிபி கபாலபா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ஒன்று சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, ரெண்டு கடன் மாறுகிறது, 3 வனாந்தரமான வாழ்க்கை மாறுகிறது. இதுக்கு 3 காரியங்கள். ஆணவம் இருக்கக்கூடாது, மனமேட்டின்மை இருக்கக்கூடாது, இணங்குதல் பெரிய குற்றங்களை மன்னித்து நம்மை உயர்வுகளை கொண்டு செல்கிறது. பால பால லிபி சந்துரா ரிபி கபாலபா தீராரா ரபார பௌதரா ரிபி கானால பால பால லிபி சந்துரா ரபாலபா ஏக்குனால பாலபா. அப்போ காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் என் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். காரியம் மாறுதலாய் என்ன செய்தது? முடிந்தது முடிந்தது முடிந்தது. எப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலேயும் மாற வைப்பது ஜெபமும் உபவாசமும் தான். எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருக்கட்டும். 7 வருடங்களுக்கு முன்பு எனக்கு வந்த வியாதியில நான் மறித்திருப்பேன். ஆனா அன்றைக்கு இந்த சபையார் பண்ண ஜெபம் உபவாசம் இன்னைக்கு என்ன உங்கள் முன்னால வைத்திருக்கு. நான் சாட்சியாக சொல்கிறேன். ஜெபமும் உபவாசமும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முறித்து நமக்கு உயர்வை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொன்னா, ஏமா நீ மட்டும் அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பித்துக்கொள்வான்னு நினைக்காத. நீ இந்த காலத்துல உதவி செய்யாவிட்டால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறு வழியாக வரும். ஏன்னா யெகோவா தேவன் இந்த ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ டக்குன்னு அவ சொன்னா, அவள் சொல்கிறதான வார்த்தை 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஓ ரபா ரபா அருவி சந்துர அருவி கபாலபா. 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3 நாள். நல்ல நீங்க வாசிக்க கேளுங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து. இப்ப யாரெல்லாம் கூடி வர செய்தாச்சு? நீங்க ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டீங்க? சபையில ஒரு ஜெபம்னு சொன்னா ஏன் வரமாட்டீங்க? அதான் காரியம் மாறுதலாய் நடக்கல. லீவு போட்டுறணும். என்னைக்கு இந்த காரியத்துல நம்முடைய சபையில ஒரு மனம் வருதோ, ஒரு எஸ்தர் ராஜாத்தி சொல்றா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம், இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், காரியம் மாறுதலாய் மாறணுமா, முடியணுமா? சபையில உபவாசம் சொல்லியாச்சுன்னா முதல்ல ஆளா வந்து முழங்கால் போடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெருவிஷம். அந்த உபவாசம் தான் காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் சொல்லிட்டு அந்த எஸ்தர் ராஜாத்தி ராணி சாப்பிடுகிறதுனா ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கல, அவளும் என்ன செய்தாலாம்? நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். உபவாசத்துல செத்துட்டாலும் பரவாயில்லை, உபவாசம் எடுக்கணும் ஒரு தீர்மானம் வந்துட்டுனா அந்த தீர்மானத்துல நீங்க சரியா இருந்தால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் என்ன செய்வாரு? மாற்றுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் 3 நாள் எனக்காக ஜெபியுங்கள். உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா?
உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீங்க செய்யக்கூடியது உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் காரியம் மாறுதலா என்ன செய்யும், மேரேஜ் ரிஜிஸ்டரா இருக்கிறதுனால இந்த பெண்ணுடைய விவரங்கள் மாப்பிள்ளையுடைய விவரங்கள் எனக்கு வந்த உடனே ஒரு நாள் அவங்களுக்கு போன் போட்டு சொல்வேன், உன்னுடைய திருமணத்துக்காக 3 நாள் உபவாசம் போட்டு என்ன செய்யும், 3 நாள் நீ உபவாசம் போட்டு ஜெபம்னா 30 வருஷம் நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு ஜாலியா இருந்துட்ட, பின்னால அதனுடைய பலனை நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அல்லும் பகலும் 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். இது எப்பொழுது, அவ விருந்து கொடுக்கிறதுக்கு முன்னால சொல்லுதா, அப்படிதானே? 5ஆம் அதிகாரத்துல தான் விருந்து கொடுக்கிறா. 4ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் அவ என்ன செய்கிறா, சொல்லுகிறாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்க வீட்டில் நீங்க விட்ட ஜெபத்தையும் விட்ட உபவாசத்தையும் நீங்கள் செய்யும்போது காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் எப்படி முடியும், மாறுதலா என்ன செய்யும், முடியும் முடியும் முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசி வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். இப்படி உபவாசம் பண்ணி ஜெபித்ததுனால, இப்படி அவள் ஜெபித்து உபவாசம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அவளுக்காக ஜெபித்ததுனால என்ன நடந்தது என்றால், 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். எங்க இருந்தவன், முதல்ல எங்க இருந்தவன், அந்த அரண்மனையில வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன். He was unqualified. ராஜா அரண்மனைக்கு வரணும்னா அதுக்குரிய ஒரு தகுதி, அதுக்குரிய ஒரு படிப்பு, அதுக்குரிய ஒரு தரம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா இவனுக்குள்ள எந்த தரமும் இல்லை. ஒரே ஒரு தரம் இருந்துச்சு. என்ன தரம்னா, ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த குணம் மட்டும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த குணம் உயர்வை கொடுக்கும். அந்த குணம் எதை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். எங்க 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அவன் எங்க இருந்தான், 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். அவன் எங்க உட்கார்ந்துருந்தான், அரண்மனை வாசற்படியிலே காவல் காத்து கொண்டிருந்தான். காவல் காத்து கொண்டிருந்தவனுக்குள்ள அபிஷேகம் இறங்கினதினால், அவனுடைய ஜெபத்துல அபிஷேகம் இறங்கினதினால் காரியம் மாறுதலா என்ன செய்தது, முடிந்தது. இன்னும் கீழே நீங்க வாசிக்கும் போது இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தம் ஆயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டேங்கீங்களா? இந்த மொர்தெகாய் என்பவன் என்ன செய்தானா, காரியம் மாறுதலாய் முடியும். அந்த மொர்தெகாய்ங்கிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டு சொல்லுங்க, இந்த ஆனந்தராஜ் மென்மேலும் பெரியவன் ஆனா. அதே போல உங்களுடைய பேரை போட்டு வாயை திறந்து ஒரு 5 திருப்பு சொல்லுங்க பாப்போம். நீங்க வாயை திறந்து உங்களுடைய வாயை திறந்து நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள உங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிக்க போகிறது. எதுவாயிருந்தாலும் சரி, இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று போல, அதே போல இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மென்மேலும் நீ பெரியவனாகும்படியான ஒரு அபிஷேகமானது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில், இயற்கையாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில், ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று புறம்பே தள்ளப்பட்டதான உங்கள் மத்தியில், அந்த ஜனங்களின் மத்தியில் தேவனாகிய
கர்த்தர் இப்பொழுது ஒரு தைல கொம்பை உங்கள் மேலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகத்தினால நீ நிரம்ப 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 நிரம்ப, இந்த அபிஷேகத்தினால நீங்கள் நிரம்ப நிரம்ப என்ன ஆக போகிறது என்றால், எனக்கு காரியம் வாய்க்கவில்லையே, எனக்கு காரியம் நடக்கவில்லையே என்று திகைக்கிறதான உங்களுக்குள்ள ஆவியானவர் இப்பொழுது இறங்கி காரியத்தை ஜெயமாக மாறுதலாக முடிக்கும் வல்லமையை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி, நல்ல கரங்களை கொட்டி, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்குள்ள இறங்கட்டும், அந்த அபிஷேகம் எனக்குள்ள இறங்கட்டும், அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும், எனக்குள்ள இறங்கட்டும், எனக்குள்ள இறங்கட்டும். நல்ல கரங்களின் ஓசைகள் எழுப்பி, ஓ என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ யாரா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இந்த அபிஷேகம் உனக்குள்ள இறக்கப்படும் போது உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக்க மாறுகிறது, உடைய காரியம் மாறுதலாக முடியும் என்று கர்த்தர் திட்டமும் தெளியுமா இந்த சபையிலே அநேகரை அதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாபா பாபா லபால பாலா லபி சந்துரா ரபால பௌதரா ரிகானா எந்துரா பௌதரா ரிபி கபாலபா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்ட கர்த்தாவே, அக்கினி அபிஷேகம் இறங்கட்ட கர்த்தாவே. ஒரு வல்லமையோடு கூட, ஒரு வல்லமையோடு கூட நிரம்பினதன் அபிஷேகம் இறங்கட்டும். தாவீதின் மேல் இறங்கின அதே அபிஷேகம், மொர்தெகாயின் மேல் இறங்கின அதே அபிஷேகம் இன்று இந்த சபையில இறங்கி குடும்பத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், தொழிலில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வனாந்தரமான வாழ்க்கை மாறட்டும். மென்மேலும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, கர்த்தர் என்னை அவிதமாய் உயர்த்த போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களின் ஓசைகள் எழுப்பி ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஆவியில நிரப்பப்பட வேண்டும், பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். நான் பேச மாட்டேன், இப்போ நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம் அந்த அபிஷேகம் உங்களுடைய தலையில இருந்து அது நிரம்பி வழிய வேண்டும், உடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். நிரம்பி வழியும்படியாக ஆவியான தேவன் வெளியில இருக்கிறவர்களுக்குள்ளேயும் உள்ள இருக்கிறவர்களுக்குள்ளேயும் அப்படி அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். குறையக்கூடாது, நேரம் குறையக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவோடு கூட போனோம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்று ஒரு முடிவோடு கூட நீங்க போவீர்கள் என்று சொன்னால் அந்த அபிஷேகமானது உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் உங்களுக்கு மேலே பொழியப்பட்டு கொண்டு இருக்கிறது. காணாது காணாது. ஓ பாலபாலபி, உன்னுடைய கரங்களின் ஓசையை நிறுத்தாத. ஓ பாலபாலபி சாந்தூரபி கபாலபா, ஓ ரபாலபா ஏக்குனால பால பவுந்தரபி காணா. ஓ அந்த அபிஷேகம் நிரம்பும்போது உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், மன மகிழ்ச்சி வரும், நிறைவு வரும். அப்படியாதான் கர்த்தர் இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவிதமாய் நிரம்ப போகிறார். ஓ ரபால பாலால பால பாலாலபி சந்துரா ரபால பாலாலபி கமாலபா ரிகமால பாலால பால பௌதர ரிகானால பால பௌதிரி ரிபி கமாலபா. ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே காரியங்களை மாற்றும் கர்த்தாவே, அபிஷேகம் காரியங்களை மாறுதலாய் முடித்து கொடுக்கும் கர்த்தாவே, அந்த முடித்து கொடுக்கிற உன்னத அபிஷேகம். ஆண்டவரே நீங்க இறங்கப்பா, இறங்கி கிரியை செய்யுங்கப்பா, இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. வாழ்க்கையின் தரம் மாறட்டும், குடும்பத்தின் தரம் மாறட்டும், சபையின் தரம் மாறட்டும், மாறும்படி ஆக்க. ஓ ரபால பாலாலபி சக்குன ரபார பௌந்தர ரீ கானா ஏக்குனல பால பௌதிரி ரிபி கபாலபா. ஓ ரபால பாலாலபி சந்தர ரிபி கபாலபா. எப்பேற்பட்ட சந்தர்ப்பமாயிருந்தாலும் இந்த மொர்தெகாயினுடைய சந்தர்ப்பம் தூக்கு மரம் தான். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அவனு மேல அபிஷேகம் இறங்கினதுனால அந்த தூக்கு மரத்தில் தப்பிக்கப்பட்டு மென்மேல உயர்த்தப்பட்டது போல சபையிலே ஆராதிக்கிற பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அவிதமாய் உயர்த்த போகிறார். தீரார ரபால பௌதர ரிகானால பால பௌந்தர ரிபி கபாலபா.
அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே, அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே, அபிஷேகத்தின் வல்லமை வாலிபர்கள் மேல இறங்கட்டும், வாலிப பிள்ளைகள் மேல இறங்கட்டும் கர்த்தாவே. ரிபாலபா ரிபிகானா லபால பௌந்தரா ஏக்குனா லபால பௌதிரி ரிபிகபாலபா. அக்கினிமயமான நாவுகள் பிரியட்டும் கர்த்தாவே, அக்கினிமயமான நாவுகள் பிரியட்டும் கர்த்தாவே. தீரார ரபாலபால லிபி சந்தரா ரிகபாலபா. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. நீங்க அடக்க முடியாத ஒரு அபிஷேகமானது இந்த சபையில கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இருந்த இடத்துல இருந்த ஓ ரபால பாலபி சக்கன ரபார பௌந்தரபி கபாலபா. Yes. எங்கள் அன்பின் ரட்சகரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்ததான வார்த்தை காரியம் மாறுதலாய் முடியும் என்று. ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன சூழ்நிலைமைகள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. முருதைக்காய் என்ன சூழ்நிலைமையில் இந்த வாசற்படியில இருந்தான் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் சரியா இருந்தபடியினால அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கி தூக்கும் இடையை மாற்றி அந்த ராஜ்யத்துல 127 தேசத்துல ராஜாவுக்கு 2வது ஆனவனும் மென்மேலும் பெரியவனாய் இருந்தது போல நாங்கள் வசிக்கிற பகுதியிலையும் அதே அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறபடியினால் அந்த ஜெபம் எங்களுக்குள்ள இருக்கும், உபவாச ஜெபம் எங்களுக்குள்ள இருக்கும். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறபடியினால் அந்த அபிஷேகம் மொர்தெக்காயும் மேலும் பெரியவனாய்க்கிறது போல இந்த சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளையும் மென்மேலும் பெரியவனாய் மாற்று, மென்மேலும் பெரியவனாய் மாற்று, மென்மேலும் பெரியவர்களாய் மாற்றியெல்லாம் கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.